சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கத்திப்பாரா மேம்பாலம் வரையிலான சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவு பகுதியை சென்னையின் நுழைவாயிலாக அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்பட உள்ளது. 5,65 லட்சம் ரூபாய் செலவில் சாலை இருபுறமும் அகலமான நடைபாதைகள், பசுமை பகுதிகள், தானியங்கி நீர்ப்பாசனம் மற்றும் அலங்கார மின்விளக்குகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 4,92 லட்சம் ரூபாய் செலவில் 1 ஏக்கர் பரப்பளவிலான VIP பூங்கா மற்றும் மாநகராட்சி பூங்காவை அதிநவீன வசதிகளுடன் புதுப்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பழுதடைந்த சிமெண்ட் நடைபாதைகள், பயன்பாடற்ற தடுப்புகள், காடாக மண்டி கிடக்கும் தேவையற்ற செடிகள் மற்றும் உடைந்த கட்டட பகுதிகள் முற்றிலும் அகற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நங்கநல்லூர் சிக்னல் அருகில் உள்ள பழமையான காவல் சாவடி மற்றும் மின்கம்பங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு அப்பகுதியில் கைவிடப்பட்ட வாகனங்கள் மற்றும் கழிவுகள் அகற்றப்பட்டு பழுதடைந்த கழிப்பறைகளும் புனரமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. டெண்டர் இறுதி செய்யப்பட்டு பணிகளை 4 மாதங்களில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீலகிரி மாவட்டம் உதகையில் சாரல் மழையோடு பனிமூட்டம் நிலவி வருவதால் குளிரின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்படாமல் மழையில் நனைந்து வீணாகி வருகின்றன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பூதாமூர் மற்றும் ஆலிச்சக்குடி பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையால் நெல் வீணாவதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். இதுகுறித்து நேரடி நெல் கொள்முதல் நிலைய மண்டல மேலாளரிடம் கேட்டபோது விரைவாக நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கோழி இறைச்சி விற்பனை நிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தீவன கட்டுப்பாட்டு வழிமுறைகளை பின்பற்றுவதாக கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு உத்தரவாதம் அளித்துள்ளதை ஏற்று இம்முடிவை எடுத்திருப்பதாக கோழி வணிகர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் துரைராஜ் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு எப்படி அரசாங்கம் நடைமுறைப்படுத்திருக்கோ அது மாதிரி கம்ப்ளீட்டாக தீவனம் இல்லாமல் இந்த உற்பத்தியை சரி பண்ணி உங்களோட பிரச்சனைகளை தீர்க்குறோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஒரு சில இதில் 100% அதை சரியாக செய்கிறாங்களாங்கிறத கால்நடைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து எங்களுக்கு கண்காணித்து தரமான கோழி இறைச்சி, பாதுகாப்பான கோழி இறைச்சி மக்களுக்கு போய் சேர்றது தான் முக்கியமான பிரதான பிரச்சனையாக நாங்கள் நினைக்கிறோம். வணிகர்களும் துன்பப்படக்கூடாது, மக்களும் பொதுமக்களும் துன்பப்படக்கூடாது, நிறுவனங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தற்காலிகமாக இதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் பிளாஸ்டிக் நெடி வீசுவதாக புகார் எழுந்த நிலையில் அது குறித்து ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் விற்பனை செய்யப்பட்ட ஆவின் நீல நிற பால் பாக்கெட்டுகளில் பிளாஸ்டிக் மற்றும் குளோரின் நெடி வீசுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினர் சாத்தமங்கலம் ஆவின் பால் பண்ணையில் மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்துள்ள ஆவின் நிர்வாகம், நீல நிற பால் பாக்கெட்டுகளுக்கான பிளாஸ்டிக் பேப்பர் ரோலில் ஏற்பட்ட உற்பத்தி குறைபாட்டால் நெடி ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. முழுமையான விசாரணைக்கு பிறகு தரமற்ற பால் பாக்கெட்டுகளை வழங்கிய நிறுவனத்தின் மீதான நடவடிக்கை முடிவு செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை திருமுல்லைவாயிலில் பள்ளிக்கு தந்தையுடன் பைக்கில் சென்ற 2 சிறுவர்கள் மோசமான சாலையால் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். இதனையடுத்து சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ராஜகாளியம்மன் கோவிலில் திருநடன உற்சவம் பந்தல் காட்சியோடு நிறைவு பெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். திருத்தணி முருகன் கோவிலில் 35 நாட்களில் 2,38 லட்சம் ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். சிசிடிவி கேமராக்கள் கண்காணிப்போடு காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. அதில் 583 கிராம் தங்கம், 13,536 கிராம் வெள்ளி ஆகியவையும் காணிக்கையாக கிடைத்திருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை பூந்தமல்லி அருகே திருமழிசை அரசு நடுநிலைப் பள்ளியில் சத்து மாத்திரைகளை போட்டி போட்டு அதிகளவில் உட்கொண்ட 3 மாணவிகளுக்கு வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆசிரியை இல்லாத நேரத்தில் வகுப்பறையில் வைக்கப்பட்டிருந்த மாத்திரைகளை 10 முதல் 30 வரை மாணவிகள் தாமாகவே உட்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்றும் சிகிச்சைக்கு காலம் தாழ்த்தியதாகவும் பெற்றோர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தடுப்பூசி செலுத்தப்பட்ட மறுநாளில் வயிற்றுப்போக்கு காரணமாக 10 மாத குழந்தை உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
பொளவக்காளிப்பாளையத்தைச் சேர்ந்த கார்த்திக் சரோஜினி தம்பதியின் 10 மாத குழந்தைக்கு மொடச்சூர் மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தது. இந்த குழந்தையுடன் சேர்த்து வேறு 13 குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும் அவர்கள் நலமோடு இருப்பதாகவும் ஈரோடு மாவட்ட மருத்துவ பணிகள் துணை இயக்குநர் அருணா தெரிவித்துள்ளார். உடற்குறாய்வுக்கு பின்னர் முழு விவரம் தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக உழவன் விரைவு ரயில் உள்ளிட்ட 9 விரைவு ரயில்களின் சேவையில் ஆகஸ்ட் 5 முதல் ஆகஸ்ட் 20 வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி சில ரயில்கள் தாம்பரம் மற்றும் மாம்பழம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் சில ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என்றும் குறிப்பிட்ட ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிறப்பு ரயில்களின் சேவையை ஆகஸ்ட் இறுதி வரை நீட்டித்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல், போத்தனூர் திருநெல்வேலி, மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி, தாம்பரம் மற்றும் தூத்துக்குடி தாம்பரம் இடையேயான சிறப்பு ரயில்களின் சேவை காலம் ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு விரைவில் தொடங்க உள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 3 மீனவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். காரில் பயணித்த ஒருவர் காயமடைந்தார். புள்ளந்தை அருகே ஆபத்தான வளைவில் போதிய வெளிச்சம் இல்லாததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. விருதுநகரில் பைக்கின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் பைக்கை தீப்பொறி பறக்க சாலையில் இழுத்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைக்கு வந்த விஜயகுமார் என்பவர் மது போதையில் காரை இயக்கி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதோடு வாகனத்தை நிறுத்தாமல் அப்படியே இழுத்துச் சென்றுள்ளார். பின்னர் பொதுமக்களின் உதவியோடு காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் வீட்டு உபயோக ஜவுளி ஏற்றுமதியில் தொடர்ந்து கரூர் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் கரூர் மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்டவை உள்ளன. இங்கு பருத்தி உற்பத்தி செய்யப்படும் ஸ்கிரீன், தலையணை, மேஜை விரிப்புகள் உள்ளிட்டவை தயாரிக்கப்படுகின்றன. நாட்டின் மொத்த வீட்டு உபயோக ஜவுளி ஏற்றுமதியில் கரூரின் பங்கு 28.10% ஜவுளி ஏற்றுமதியில் 2ஆம் இடத்தில் கோவையும் 3ஆம் இடத்தில் திருப்பூரும் உள்ளன. காஞ்சிபுரம் அருகே அரசு விழாவில் பங்கேற்க வந்த அமைச்சர் தென்னரசுவை பெண்கள் சிலர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுங்கார் சித்திரம் அருகே புனரமைக்கப்பட்ட குளம் மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்க வந்த அமைச்சர் தென்னரசு மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவை மொளச்சூர் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சூழ்ந்து கொண்டு தங்களது பகுதியில் 6 மாதங்களாக நிலவும் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக முறையிட்டனர். அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் உடனடியாக பிரச்சனையை சரி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அரசு உத்தரவை மீறி அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கடத்தப்பட்டால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவதோடு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று கன்னியாகுமரி ஆட்சியர் பிரதாப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் மணல் மற்றும் எம்சாண்ட் ஆகியவற்றின் தட்டுப்பாட்டை போக்க வெளிமாநிலங்களுக்கு விற்பனை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய ஆட்சியர் பிரதாப் 24 மணி நேரமும் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், கனிம வளத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். 24/7 சர்வேலன்ஸ் பண்ணி நம்ம மாவட்டத்திலிருந்து எந்த பொருட்களும் நம்ம மாவட்டத்தில் இருந்த பொருட்களோ இல்லை நம்ம மாவட்டம் வழியாக செல்லும் எந்த பொருட்களோ பக்கத்து மாநிலத்திற்கு செல்லாத வண்ணம் தேவையான நடவடிக்கைகள் கடந்த 2 நாட்களாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவ்வாறு ஏதாவது கொண்டு செல்லப்பட்டால் அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். மேலும் அந்த வாகனங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கையும் ஏற்படுத்தப்படும். உளுந்தூர்பேட்டை அருகே கட்டுப்பாட்டை இழந்த தனியார் ஆம்புலன்ஸ் இரும்பு தடுப்பு மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வத்தலங்குண்டிலிருந்து சென்னை சென்ற ஆம்புலன்ஸில் நோயாளி இல்லாததால் ஓட்டுநர் காயங்களோடு தப்பினார். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் 32ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு அம்மன் ரத ஊர்வலம் நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து வண்ண மீன் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ரதம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக புன்னைநல்லூர் கோவிலை சென்றடைகிறது. வழியெங்கும் திரளான பக்தர்கள் கூடைகளில் வாசனை மலர்களை கொண்டு வந்து அம்மனுக்கு வழங்கி வழிபட்டனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் குவாரிகள் மூடப்பட்டதால் வேலை இழந்த கல்குவாரி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
விதிகளை மீறியதாக கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள 6 கல்குவாரிகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் கல்குவாரிகள் மூடப்பட்டதை அடுத்து கிணத்துக்கடவு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே கல்குவாரி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்த குவிந்தனர். குவாரிகள் மூடப்பட்டதில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதால் மாற்று வேலை வழங்க கோரினர். வருவாய் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர். அரசு பள்ளிகளில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி, கல்வியாளர்கள் அடங்கிய ஒரு சிறப்பு கமிட்டி அமைக்கப்படும் என்றார். எங்களுடைய தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் வருவது அதிகரித்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் மூலமாக உலகத்திற்கு சொல்லிக் கொள்கிறேன். ₹1 கூட யாரும் லஞ்சம் தராதீங்கன்னு சொல்லியும், அதுக்கு பதிலாக ஃபீஸை டிரான்ஸ்பரண்டா போடுங்கன்னு சொல்லியும் நிறைய இடங்கள்ல இருந்து அப்படி செய்யலன்ற தகவல் வந்தது. அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட கல்வியாளர்களெல்லாம் சேர்த்து இந்த ஃபீஸை கண்காணிப்பதற்காக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பு கமிட்டி அமைக்கப்படும் என்பதையும் இந்த மூலமா தெரியும். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. வடலூரில் சத்தியஞான சபை முன்பு 70 ஏக்கர் பெருவெளியில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க 2023 அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் சவுந்தர் அடங்கிய அமர்வின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது சத்தியஞான சபை பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டிருப்பதாக அறநிலையத்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது சத்தியஞான சபையின் வசம் உள்ள 71.24 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க சுற்றுச்சுவர் அமைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 71.24 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்ப அனுமதி அளித்து உடனே பணிகளை தொடங்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.